கருப்பு நிறமுடைய ஆடைகளை அணிவது அபசகுனமா? நல்ல ஒரு கேள்வி. இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல நாட்கள்ல கருப்பு உடைங்கிறது அணியிறாங்க. இன்றைய தலைமுறைகள் வந்து பிளாக் அப்படிங்கிறது அவங்களுக்கு ட்ரெண்டி கலர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. எந்த நாள்ல கருப்பு அணிந்தால் சிறப்பு? கருப்பானாலும் சரி, கருநீலமாக இருந்தாலும் சரி. சில நாட்களில் மட்டுமே அது அணிவது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் புடவையோ, கருப்பு கலர் தாவணியோ, ஒரு சட்டையோ போட்டா கூட, "என்ன அபசகுனமா கலர் போட்டிருக்க?" அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அபசகுனம் அப்படிங்கிறத விட அது வந்து நீதி பகவான், அதாவது சனீஸ்வர பகவானுடைய கலர். அந்த நாட்களில் மட்டுமே அந்த கலர் அணிவது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதுவும் கொஞ்ச நேரம் தான். கருப்பு கலர் நிறம் வந்து எப்போதுமே அது வந்து ஒரு சில நேரங்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. எல்லா நாட்களையுமே அது பயன்படுத்துவது சிறப்பு கிடையாது. ஒரு வெள்ளிக்கிழமை மங்கள நாள், சுபமான நாள், சுப முகூர்த்தம் நிறைந்த நாள்னு கூட சொல்லலாம். அந்த வெள்ளி, செவ்வாய், திங்கட்கிழமை, புதன்கிழமை அதற்குண்டான கலர் அப்படிங்கிறது அணியலாம். அந்த கிரகத்தோட தன்மை, அந்த கிரகங்களுடைய கடவுள்களுடைய தன்மை அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பு நிறம் அப்படிங்கிறது எல்லாருமே எல்லா நாட்கள்லையுமே பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட பிளாக் கலர் டிஷர்ட்டு, எல்லோ கலர் டிஷர்ட்டு, அதுவும் டார்க்கு கலரில் போடுறது அப்படிங்கிறது சரியான நாள் கிடையாது. அது ஒரு பரிகாரத்திற்கு மட்டுமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வஸ்திரம் அப்படிங்கிறது தான் அந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது சொல்லலாம். மேக்சிமம் இந்த கருப்பு கலரை சனி பகவான் நாளாக சனிக்கிழமையான அந்த நாட்களில் மட்டுமே பயன்படுத்துவது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு உள்ள காலங்களில் அதை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அதை தவிர்ப்பது சிறப்பு. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமையான ஒரு கலர், செவ்வாய்க்கிழமையான ஒரு கலர், புதன்கிழமையான ஒரு கலர், வியாழக்கிழமையான ஒரு கலர், வெள்ளிக்கிழமையான ஒரு கலர், ஞாயிற்றுக்கிழமையான ஒரு கலர். இந்த கலரை அணியறதுனால அந்த உடையோ அந்த பொருட்களையோ அட்லீஸ்ட் அந்த பேனாவை அதை எடுத்துட்டு அவங்க செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு உண்டான அந்த கிரகம், அவங்களுக்கு அந்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா அதோட தன்மையும், அந்த கிரகம் வலிமை இல்லாமல் இருந்ததுன்னா கூட அதோட தன்மையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கும். சனி பகவானுடைய கலர் அப்படிங்கிறது எப்போதுமே பயன்படுத்துவது கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. சனிக்கிழமைகளில் மட்டுமே பரிகாரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கலர் அப்படிங்கிறது தான் இந்த கருப்பு கலர், நீல கலர். இந்த 2 நாட்களில் மட்டும்தான் பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அன்பான வேண்டுகோள். இன்னைக்கு எல்லாருமே அதை செய்வது நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். சிலர் நவ கிரகங்களுடைய தாக்கமும் தன்மையும் தெரியாமல் அதை செய்கிறாங்க. இல்லை மேடம், நீங்கள் அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து சனி பகவானை பற்றி பயப்பட வேண்டாம், எல்லா நாட்களுமே சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னாலுமே இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் அவர்களுக்கு அது உகந்ததாக பார்த்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். உங்க வாழ்க்கை உங்க கையில்.